வணக்கம். நான் டாக்டர் ரோஜா சுகுமார், obstetrician and gynecologist in CNS Super Specialty Hospital, அவினாஷி, திருப்பூர். நார்மலாக ப்ரெக்னென்சி வந்து கருவணு இந்த கர்ப்பக்குழாய்னு சொல்லுவோம். ஃபாலப்பியன் டியூப்ல உருவாகி அது ட்ராவல் பண்ணி யூட்ரஸில் போய் இம்ப்ளான்ட் ஆகும். ஆனால் இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சியில் என்ன ஆகும்னா, கர்ப்பப்பையில் இல்லாமல் வேற எந்த இடத்துலாச்சும் இம்ப்ளான்ட் ஆச்சுன்னா அதுக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். அதில் 1 to 3% ஆஃப் த எக்டோபிக் ப்ரெக்னென்சி வந்து ஃபாலப்பியன் டியூப்லேயே இம்ப்ளான்ட் ஆகும். நார்மலாக இந்த யூட்ரஸ்க்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. 9 months வரைக்கும் அந்த பேபியை தாங்கும் அண்ட் இட் வில் எக்ஸ்பேண்ட், பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும் அதோட எலாஸ்டிசிட்டினால. ஆனால் இந்த டியூப்ஸ்க்கு, இந்த கர்ப்பக்குழாய்க்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. அதனால ஒரு 5 to 6 weeks ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அந்த கருவணு இங்கே இருக்கும்போது வந்து அது பெருசாக ஆகும் இதோடைய சான்சஸ் இருக்குது. இதனால என்ன ப்ராப்ளம்? அடிவயிறு வலி இருக்கும், இல்லாட்டி ப்ளீடிங் இருக்கலாம், பீரியட்ஸ் டேட் மிஸ் ஆகிருக்கும். இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சி வந்து யாருக்கு ரொம்ப காமனாக வரும்னு பார்க்கலாம். இந்த பேஷண்ட்க்கு வந்து ப்ரீவியஸாக எக்டோபிக் ப்ரெக்னென்சி வந்திருந்ததுன்னா மோர் காமனாக வரும். அப்புறம் ப்ரீவியஸாக ஏதாச்சும் டியூபல் சர்ஜரிஸ் ஆயிருந்துச்சுன்னா, அப்புறம் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னு சொல்லுவோம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணணுன்றது இல்லை, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா, ஸ்கேனில் அந்த கருவணுவோட சைஸ் பார்த்து, அதுக்கப்புறம் அதுக்கு ஹார்ட் பீட் இருக்கா இல்லையா இதை பார்த்து தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஒருவேளை அதோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருந்து ஹார்ட் பீட் இன்னும் வரலன்னா நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அதை சரி பண்ணிடலாம். ஒருவேளை அதோட சைஸ் பெருசாக இருந்து ஹார்ட் பீட் எல்லாம் வந்துருந்துச்சு ஆனால் இன்னும் டியூப்குள்ளேயே இருக்குதுன்னா லாப்ரோஸ்கோபி பண்ணணும். அதில் 2 டைப் இருக்குது, சால்ஃபிங்காஸ்டமின்னு இருக்குது, சால்ஃபின்ஜெக்டமின்னு இருக்குது. சால்ஃபிங்காஸ்டமின்னா அந்த கருவணு எங்கே இம்ப்ளான்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல இருந்து அந்த கருவணுவை மட்டும் எடுப்போம். ஓகே. சால்ஃபின்ஜெக்டமின்னா அந்த டியூபையே கட் பண்ணி எடுப்போம். பேஷண்ட் என்னாச்சு அந்த டியூப் ரப்சர் ஆகி வந்தாங்கன்னா அந்த மாதிரி பேஷண்ட்டோட உயிருக்கே ஆபத்து இருக்குது. அப்படி இருந்தால் எமர்ஜென்சியாக லேப்ராட்டமி பண்ணி அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற ட்ரை பண்ணுவோம்.